காலபுருஷ சக்கரத்தில் மூணாவது ராசியாக வலம் வரக்கூடிய காற்று ராசின்னு பேரெடுத்த புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அடையாளம் அப்படின்னு பார்த்தோன்னா இரட்டையர்கள். இதனோட இயல்புமே இரட்டைத்தனமாக தாங்க இருக்கும். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பீங்க. முடிவு எடுத்த பின்னாடியும் ஏன் அந்த வேலையை செஞ்சு முடித்த பின்னாடியும் 100 தடவை யோசிக்கக்கூடியவங்க. நம்ம செஞ்சது தப்பா சரியா, அதே மாதிரி மற்றவங்க ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவங்க. இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய யாரோ சொந்த பந்தமாக கூட இருந்தாலும், கூட பிறந்தவங்களோ அப்பா அம்மாவோ ஃப்ரெண்ட்ஸோ அக்க பக்கத்தில் இருக்கவங்களோ என் கூட வேலை பார்க்குறவங்களோ கூட தொழில் பண்ணுறவங்க எந்த துறைகளில் யாராக இருந்தாலும் மிதுன ராசி சுற்றி இருக்கவங்க எல்லாமே அவங்களோட புத்தியை பயன்படுத்தவே தேவையில்லை. அவங்க கஷ்ட காலத்தில் அவங்க யார்கிட்டையுமே போய் கை நீட்டி நிற்கவே தேவையில்லை. இவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒட்டு மொத்தமாக பொறுப்பாளியாக வாழக்கூடியவங்க இவங்க. ஆனால் பிதிரத்துக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு ஈக்காக்காக கூட பார்க்க முடியாது. கேட்டால் போதும் இதை சொல்லுவாங்க. பெரியவங்க ஒரே வார்த்தையில் பலன் கேட்க போனால் அவங்க ஈச்சமையை கத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க, எதுக்கால வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம கிட்ட உதவி கேட்டுருவானோ, அதுக்கு முன்னாடி அவன் கேட்குதுப்பா காசு இல்லைப்பா, இப்படி ஒரு 100 அப்படிங்கிறதுக்குள்ளே தரியா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு நிற்பாங்க. மிதுன ராசி இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நிறைய இடங்கள்ல நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமாம்மா? அதெல்லாம் இருக்கட்டும், சொல்ல வேண்டியதை சொல்லு அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. நான் சொல்கிறேங்க, மிதுன ராசியை பற்றி உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடு, உங்கள் வாழ்க்கை நிலைப்பு எப்படி இருக்கிறதுங்க மட்டும்தாங்க கரெக்டாக அந்த புள்ள சொல்லுது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க சொல்லக்கூடிய பதிவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு சொல்கிறேங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு பிரிமாணமாக இருக்காது. மிதுன ராசிக்காரங்க புத்திசாலிங்க. ஆனால் இப்போ தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையுமே இழந்து நிற்கிறீங்க. ஏன்னா கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், அடி மேலே அடிங்கிற மாதிரி இருந்துச்சு நிற்கலான்னு நினைக்கும் போதே படுக்க போடக்கூடிய அளவுக்கு பாதகமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. வாழ்க்கையில் எதனால் எங்கன்னு கூட யோசிக்க முடியல. எல்லாரும் புத்திசாலியும் சொல்கிறீங்க. ஆனால் மிதுன ராசியோட வாழ்க்கை அப்படிங்கிறது பல சிக்கல் முடிச்சுகளை போட்டு தான் இருக்குது. இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? இப்படிப்பட்ட நிலையில் மிதுன ராசிக்காரங்களே உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க. காலமாக கஷ்டப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு 100க்கு 100% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நடந்தே தீருங்க. இதோட நீங்கள் அனுதினமும் செய்யவே கூடாதுங்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது கெட்டது சொல்கிறதுக்கு ஆளாக இல்லை, என்ன கஷ்ட காலத்தில் உதவி செய்ய ஆளாக இல்லைன்னு புலம்பக்கூடிய உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க. உங்களுக்காக நம்ம எப்போவுமே துணை இருப்போம். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யார் பொறுப்பு? 12 ராசியில் 9 நவக்கிரகங்களினுடைய ஆட்டம், 27 நட்சத்திரங்களினுடைய ஆதிக்கம், இது எல்லாமே போத்து தான் நமக்கு நல்லது கெட்டது தீர்மானிக்கப்படுது. அந்த நல்லதும் கெட்டதும் எந்தெந்த கிரகங்களால் நமக்கு நடக்குது, எந்தெந்த கிரகங்கள் இப்போ தனிமையில் இருக்காங்க, கூட்டாக இருக்காங்க, மாற்றம் அடைய போகிறாங்க, வக்ரகதியில் இருக்காங்க, இப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கத்தோடு நாங்கள் சொல்லி கொடுக்குறப்போ ஒரு சிலர் இன்னும் ஒரு அட்வான்ஸாக பேசுவாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுவாங்க. என்னம்மா நீ ஜோதிடம் சொல்கிற, என்ன தெரியும் உனக்கு, போய் பாரு அந்த கிரகம் எங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னமோ கதை சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் சொன்னால் உங்களுக்கு புரியுமா? பாமர மக்களுக்கு புரியாத எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் ஜோதிடத்தை உங்ககிட்ட சேர்க்கறது தாங்க எங்களை மாதிரியான ஜோதிடர்களுக்கு அழகு. புரியாத விஷயத்தை புரிய வைக்கணும். இப்போ ஜோதிடத்தோட பொறுப்பு என்ன தெரியுங்களா? பிரம்மனுடைய பிறப்பு இறப்பு ரகசியத்தை தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு தெரிவுபடுத்தி ஆகணும். ஓகேங்களா? அதை தெரிஞ்சுக்கும் போது ஒரு சில விஷயங்களில் நம்மளை தற்காத்துக்க முடியும். தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த ஜோதிடத்தில் இருக்குங்க. அப்போ எல்லாருக்குமே நல்லா இருக்க முடியும்.
அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எல்லாருமே நல்லா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தலைக்கு வரக்கூடிய விஷயத்தை தலைப்பாகையோடு புகரிக்க முடியுங்க. அந்த விஷயம் நடக்காமல் தடுக்க முடியாது, நடக்கும். ஆனால் அதை தற்காத்துக்கிறதுக்கான வழிதாங்க இந்த ஜோதிடம். உங்கள் இருண்டு போன வாழ்க்கைக்கு ஒரு அகல் விளக்கு தரக்கூடிய வெளிச்சமாவது இது உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி குத்து மதிப்பாவது நீங்கள் அதிலிருந்து விலகி வர முடியும். இப்போ நம்ம சொல்லக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்குங்க. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொது பலன்களாக பலித்தமாகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 100க்கு 75% நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாகுங்க. மீது 25% அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட பிறப்பு சாதகத்தை பொறுத்து மாற்றத்தை கொடுக்கும். இந்த 25% வச்சுக்கிட்டு மீதி 75% விடக்கூடிய ஆட்கள் தான் இந்த பதிவை பார்க்காதவங்க. ஸோ இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுதுனாவே நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். ஆமாம், என்னத்தை போய் அதிர்ஷ்டசாலி போமா இப்படியும் ஒரு சிலர் சொல்லுவீங்க. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க. தனக்கு நடக்கக்கூடிய நல்லது கூட அவங்களுக்கே தெரியும். ஆனால் அது எதனால் நடக்கிறதுங்கிறத மட்டும் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. அது தெளிவுபடுத்தக்கூடிய பதிவாக இது கட்டாயம் உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ரெக்வஸ்ட்டுங்க. ஏன்னா இப்போ மனுஷனாக போகிற நம்ம எல்லாருக்குமே எல்லா விதத்துலேயும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும், சந்தோஷங்கள் இருக்கும். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கோ எனக்கோ எல்லாருக்குமே. ஆனால் அந்த கஷ்ட நஷ்டங்களை தெய்வத்துக்கிட்ட முறையிடுறதுக்கான வழிவகைகளை உங்களால் செய்ய முடியாமல் கூட இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு வீடு கட்டணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்படி எந்த ஒரு வேண்டுதல்கள் இருந்தாலுமே சரி, அதை கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பேர், குலதெய்வம், உங்களுடைய வேண்டுதலை பதிவிட்டீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் இங்கே அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில் பெயரையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுக்கான வேண்டுதலையும் வச்சு வேண்டும்போது அது உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்க பெறுங்க. கஷ்டங்களும் விலகி போகும். ஸோ நமக்காக யாரோ இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லையா, உங்களுக்காக நாங்கள் இருக்கோங்க. நல்லதே நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த பதிவுங்கிறது எது சம்பந்தமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இத்தனை நாளாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. பணவரவு அதிகமாக இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், மனசில் நினச்ச காரியங்கள், நீ இறங்கிய எல்லா காரியங்களுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சூரியன் 2ஆம் வீட்டில் அமர போகிறாரு. இது அருமையான அமைப்புங்க. பணவரவு சிறப்பாக இருக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் அடைவீங்க, குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகும், குழப்பங்கள்லேருந்து விடுபட்டு மனசுக்கு தெளிவு கிடைக்கும். இதோடு போச்சு, இந்த தொழிலில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வாக்குஸ்தானம் பலமடையுது, பேச்சுக்கு செல்வாக்கு, மரியாதை, மதிப்பு எல்லாமே கூடிக்கிட்டே போகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்களா, நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். வருமானம் உயரும். புதிய தொழில் தொடங்கும்னு நினைக்கிறீங்களா, வாய்ப்புகள் அமையும். ஒட்டுமொத்தமாக உங்கள் வாழ்க்கை திருப்பு முனைக்கு தயாராக இருக்குங்க. காதல் உறவில் இனிமை கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகமாகும். சுப செலவுகள் இருக்கும். முதலீடுகளில் லாபம் அப்படிங்கிறது சீராக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க. பயணத்தில் ஆதாயம் உண்டு. உத்தியோகம், தொழில், வீடு, கல்வி எல்லா விதங்கள்லையுமே மாற்றம் இருக்குது. இந்த மாற்றங்கள் வாழ்க்கை உயர்வுக்கான திருப்பு முனையாக இருக்கும். இதோட ராஜபோகம், ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும். நீண்ட காலமாக போக நினச்ச புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. சுக்கிர பகவானினோட எழுச்சியால் ராஜபோகம் கிடைக்க பெறுவீங்க. கடவுளுடைய ஆசி பரிபூர்ணமாக இருக்குங்க. சுப காரியங்கள் நடக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தைகள் மீதான அக்கறை அதிகமாகும். கல்வியில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. இதோடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம்னா ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. காது, மூக்கு, தொண்டை, சுவாசம், சளி, முதுகு, வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்கணும். சேமிப்புகளில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. சொகுசு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறதுனால சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாறும். நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க.
அம்மனுடைய அருளாசினால் அற்புதமாக வாழ போகிறீங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுலேயுமே சாதிச்சு வரக்கூடிய நாட்கள் வரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலை உண்டாகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். திருமண வயசுலேயும் தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமையுங்க. புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்கும். பெரிய மனுஷங்களோட ஆதரவு எல்லாமே கிடைக்குங்க. வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மிதுன ராசி விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கடவுள் துணைக்கு மட்டும்தான் வருவாங்க. கடவுள் வழிகாட்டுவாங்க. அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க. மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு உதவின்னு கேட்டால் உதவின்னு இவங்களுக்கு தேவைப்படும் போது எதிர்பார்க்குறப்ப யாருமே இல்லாமல் ஓடி போயிடுவாங்க. இப்போ ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யலை, நம்மக்கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டா கூட, அப்படி இருந்தாலும் கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? தட்டி கழிப்போம். அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சு அவ்வளவு எதிர்பார்த்தேன், யாராவது எனக்கு உதவி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் மிதுனம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை மனசில் வச்சுக்காமல் திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க. அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. மிதுன ராசி ஒரு சில நேரங்களில் யோசிப்பாங்க, நமக்கு புத்தி இல்லையா என்னன்னே தெரியல, நம்மளால் மட்டும் ஏன் மற்றவங்க உதவி கேட்டால் மறுக்கவே முடியல, அப்படியெல்லாம் யோசிப்பீங்க. ஆனால் நினச்சதை சாதிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியத்தில் இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாது. ஏன்னா புதன் பகவான அதிபதியை கொண்டிருக்கிறதுனாலே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலையுமே ஈடு என கட்டவே முடியாது. எப்பவுமே எதிர்காலத்தில் மனசில் வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க. இருந்தாலுமே நிறைய இடத்துல நீங்கள் ஏமாந்துக்கு போகிறதுக்கு காரணம் எல்லாத்தையுமே நம்புறது. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்கன்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு தான் செயல்படுவீங்க. இனி சுழற்சி அடிக்க போகும் குரு சுக்கிர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீருங்க. சுக்கிரனோட பெயர்ச்சியானது உங்களுக்கு தொடங்கிருச்சுங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு இனி வெற்றி மட்டும்தான் கிடைக்க போகுது. அப்பேற்பட்ட ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? அதாவது 26 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகம் கிடைக்க போகுதுங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் குருவும் சுக்கிரனும் இணைவு, அதாவது உங்கள் ராசியில் போய் குருவும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் இணைவு பெறாங்க. அப்புறம் சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா 5க்குரியவன். அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதிபதி, பஞ்சம ஸ்தானத்தில் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி. இதே இந்த சுக்கிரன் விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும். இந்த சுக்கிரன் தாங்க உங்கள் ராசியில் அமர போகிறாரு. அப்போது உங்கள் ராசியில் யார் இருக்காங்க அப்படின்னா குரு பகவான். குரு அப்படிங்கிறது யாருங்க? 7க்குரியவன், திருமண ஸ்தானத்தோட அதிபதி, தொழில் ஸ்தானத்தோட அதிபதி. அதே குரு அவர் ராசியில் அமர்றாரு. அப்போ உங்கள் ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் இணைவு பெறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது மிதுன ராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். 5க்குரியவன், சரிங்களா? யோகத்தை தரக்கூடியவன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்காரு. அப்போ குரு அப்படிங்கிறது நல்லது. குருவும் சுக்கிரனும் இணைகிறாங்க. இந்த 2 பேருமே பணத்தை கொடுக்கக்கூடியவங்க, தனத்தை கொடுக்கக்கூடியவங்க. உங்கள் ராசியில் உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குமா? கிடைக்காதா?
நிச்சயமாக கிடைக்குங்க. இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக செயல்படும். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, தனப்பிராப்தம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அதே சமயத்தில் குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது குரு வந்து யாருங்க? தேவர் குருவுக்கு தலைவன். ஓகேங்களா? சுக்கிரன் பாருங்க அசுர குரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக ஆனவங்க. குரு வந்து கலக்க போகிறாருன்னா சுக்கிரன் வந்து மேய்க்க போவார். அப்போ இந்த ஒரு எதிர்த்தன்மை அப்படிங்கிறது இருக்குதுங்க. இந்த தன்மை இருக்கிறதுனால சில விஷயங்கள், அதாவது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க. எதிர்மறை கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு போகணுங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா குரு சுக்கிரன் இந்த ரெண்டு கிரகங்கள் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த ரெண்டு இடத்துலையும் கணவன் மனைவி இருக்காங்க. அப்போ கணவன் கிழக்க போனார்னா மனைவி மேய்க்க போவாங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா எதிர்த்தன்மை, எதிர்கருத்துகள் நிறைய வரும். கருத்து மோதல்கள் வராமல் பார்த்துக்கிறது தான் இந்த மிதுனத்திற்கு சிறப்புங்க. பணம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரத்தில் சிறப்பு. ஏன்னா குரு அப்படிங்கிறது 10க்குரியவன். அதனால் தொழில் ஸ்தானத்தோட அதிபதியாக இருக்கார் இல்லையா? அப்போ இந்த 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் இணைவு பெறாங்க. அப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். தொழில் விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். குருமார்களினுடைய ஆலோசனைகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அப்போ குரு அப்படிங்கிறது யாருங்க? கடவுள். கடவுளினுடைய அனுகிரகம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த காலகட்டத்தில் மிதுனத்திற்கு சிறப்பு தருங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னா 5ஆம் அதிபதியும் குழந்தைக்கார கிரகமும் சேர்ந்து உக்காந்துருக்கிறது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு தாங்க பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்தில் எந்த ஒரு தடையுமே இல்லைங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தெரியும். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து டெய்லியும் கோயிலுக்கு போகிறேன், 4 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி, குழந்தை பாக்கியமே இல்லை. எல்லாரும் பேசுகிறாங்க, நாங்கள் போகாத கோயில் இல்லை, பண்ணாத வழிபாடு இல்லை, பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை, ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. குழந்தைக்காக செலவு செய்கிறது, குழந்தைகளுக்காக திருமணம் செய்வது, குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது, வெளிநாட்டுக்கு போகிறது, உயர்கல்வி படிக்கிறது, ஆசிரியர் சார்ந்த விஷயத்தில் போதனைகளை பெறுறது ரொம்பவே முக்கியங்க. சட்டம், நிதி, நீதித்துறை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனத்திற்கு அமையுங்க. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா 12ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் அதிபதியோட இந்த குரு சேர்ந்துருக்கு, உங்கள் ராசியில் இருக்குது. இப்போ வெளிநாட்டுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இருக்குது. உங்கள் வீட்டுக்காகவும் ஏதாவது எடுத்து செய்யணும், அல்லது வீட்டுக்கு சில பொருட்கள் வாங்கி மகிழணும், தன்னோட ஆசைகளை பூர்த்தி கொள்ளணும். ஸோ இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து நடக்குங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது பாருங்க அழகு. 5ஆம் இடம் அப்படிங்கிறது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம். ஸோ கலைத்துறையில் உங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்பு தேடி வரும். மிதுன ராசி அன்பர்கள் யாரெல்லாம் சின்னத்திரைக்கு போகணும், தொலைக்காட்சியில் போகணும், டிவியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இல்லை நடிகர் நடிகைகளாக மாறணும் அப்படின்னா அழகு சார்ந்த விஷயத்தில் பியூட்டிஷியன் இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இருந்திருக்கும். இவ்வளவு நாளாக கட்டாயமாக இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறுங்க. பெண்கள் சார்ந்த சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு, பெண்களே எடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டுத்துறையை குறிக்கக்கூடியதுங்க. இப்போ விளையாட்டுத்துறையில் ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜெயித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க. சுக்கிரன் அப்படிங்கிறது சொகுசுங்க. சொகுசு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த மாதிரி வண்டி வாகனம் சரி பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை சாரத்தில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய்ங்கிறது யாருங்க? மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்கிரன் செவ்வாயை செயல்படுவாருங்க. அப்போ சொல்லவே தேவையில்லைங்க. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக
கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், அதாவது இந்த உணர்வுகள் எல்லாமே அதிகமாக வெளிப்படுத்துங்க. இந்த செயல்பாடுகள் உங்களுக்கு துரிதப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் இதில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே தருவீங்க. அதுலேயே உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. சுக்கிரன் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது, ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது, ஒரு கௌரவம் கிடைக்கிறது. அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்நியர்கள் இந்த அந்நியர்கள் வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே இதாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையே இப்போ வாழ போகிறீங்கன்னே சொல்லலாம். இதுக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக பார்க்கப்படுது. உங்கள் வாழ்க்கையில் இவங்களை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தடைகள் நீங்கும், தாமதங்கள் எல்லாமே விளங்கும். இன்னொரு வழிபாடு சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுறதும் உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அமோகமான நாளுங்க. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தொடங்குறதுக்கு இந்த ஒரு நாட்களை மட்டும்